இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 46வது இறை வார்த்தை. 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. மனிதர்கள் தான் கடவுளை இறைவா என்று அழைப்பார்கள். ஆனால் இயேசு ஏன் இங்கு கடவுளை இறைவா என்று அழைக்கிறார்? மனித தன்மையில்தான் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித தன்மையில் இந்த பாடுகளை நான் அனுபவிப்பதால் இந்த பாடுகளின் கொடூரம் தாங்க முடியாமல் தான் இறைவா என்று நான் கதறுகிறேன் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இறைவா என்று தந்தையை அழைக்கிறார். நானாக வரவில்லை, என் தந்தை என்னை அனுப்பியதால் தான் இந்த உலகிற்கு நான் வந்தேன். என்னை அனுப்பிய தந்தை என்னோடு இருக்கிறார், நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம், தந்தையும் நானும் ஒன்றே என்று சொல்லி தன் பணி வாழ்வின் 3 ஆண்டு காலமும் பரலோக பிதாவை தந்தை என்று குறிப்பிட்டு பேசிய இயேசு பரலோக பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் தந்தையே என்று அவரை அழைத்து அவரை நோக்கி ஜெபித்த இயேசு, தான் மரிக்கும் தருவாயில் கூட தந்தையே என்று அவரை அழைத்த இயேசு இங்கு பரலோக பிதாவை இறைவா என்று அழைக்கிறார். தங்கள் வேதனையின் கொடூரம் தாங்க முடியாமல் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர், என் ஜெபத்திற்கு பதில் தாரும் என்று சொல்லி மனிதர்கள் தான் கடவுளை நோக்கி இறைவா என்று கதறுவார்கள், கத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவும் மனித தன்மையில் இந்த பாடுகளை அனுபவிப்பதால் தான் இந்த கொடூரம் தாங்க முடியாமல் பரலோக பிதாவை இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பரலோக பிதாவை இறைவா என்று அழைக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு எதற்காக இத்தனை பாடுகள் பட வேண்டும்? இயேசு எதற்காக இத்தனை துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் அனைவரும் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நரகத்திற்கு சென்று அங்கு அந்த வேதனையை நாம் அனுபவிக்க கூடாது. மாறாக நாம் அனைவரும் மனம் மாறி நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாக விலகி தந்தையை நோக்கி திரும்பி பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இத்தனை பாடுகளை அனுபவிக்கிறார், இத்தனை துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் அனைவரும் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நரகத்திற்கு சென்று அங்கு வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் இயேசு இத்தனை பாடுகளை தன் உடலில் ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ நாட்களில் நோன்பிருந்து செபிக்கிற நாம் மனம் மாறி எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலகி முழு இதயத்தோடு அந்த கடவுளை நோக்கி திரும்புவோம். வரப்போகிற நாட்களில் அந்த கடவுளுக்கு உகந்த நாரும் மனம் வீசும் மலர்களாக இந்த உலகில் நாம் செழிப்போம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் மறு உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே. எங்கள் பாவ வாழ்க்கையின் காரணமாக நரகத்திற்கு சென்று நாங்கள் வேதனையை அனுபவிக்க கூடாது என்று சொல்லிதான் இயேசு இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் மனம் மாறி எல்லா பாவ வழிகளையும் விட்டு முற்றிலும் விலகி முழு இதயத்தோடு உம்மை நோக்கி திரும்பி வரப்போகிற நாட்களில் உமக்கு உகந்த நறு மனம் வீசும் மலர்களாக இந்த உலகில் நாங்கள் மலர்ந்து சொலிக்கும் போது, அப்பா, இந்த உலகிலும் மறு உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த நாளில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு நோய்க்காக சிகிச்சை பெறுகிற
அத்தனை மக்களுக்காகவும் உம்முடைய பாதத்திற்கு நாங்கள் வருகிறோம். அப்பா, இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நோய்க்காக சிகிச்சை பெறுகிற அத்தனை மனிதர்களுக்கும் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இந்த நாளில் பூரண சுகத்தை கொடுத்து அவர்கள் நலமோடு வீடு திரும்ப தேவரீர் கிருபை செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.